ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இதை இமேஜின் பண்ணுங்க. அடுத்த 21 டேஸில் உங்கள் என்டையர் லைஃப் மாறினா எப்படி இருக்கும்? சும்மா அப்படி இப்படி இல்லை, கம்ப்ளீட்டாக. கேட்க நல்லா இருக்குல்ல? பட் வெயிட், இது ஃபேண்டசி கிடையாது, இது உங்கள் ரியாலிட்டியாக மாறப்போகுது. இந்த வீடியோவை பார்த்த அப்புறம் நீங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ண போகிறீங்க. ஏன்னா அடுத்த ஃபியூ மினிட்ஸில் யாரையும் ரீபில்ட் பண்ணக்கூடிய 5 ஸ்டெப்ஸ் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வீக்காக இருந்தாலும் சரி, ஃபோக்கஸ் பண்ண முடியலனாலும் சரி, 100 தடவை ஃபெயிலாக இருந்தாலும் சரி, பட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை 100% ஃபோக்கஸோட பார்க்க உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்ல போகிறது ஏதோ லைஃப் ஹேக் கிடையாது. இது ட்ரிக் இல்லை, ஷார்ட்கட் இல்லை. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி செயல்படுறீங்க, எப்படி வாழ்கிறீங்கிறதோட டோட்டல் ரீசெட் இது. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், 21 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் யாருன்னு உங்களுக்கே அடையாளம் தெரியாது. ஏன்னா அடுத்த 21 டேஸ் உங்கள் லைஃபோட மிகப்பெரிய பேட்டில். இந்த போரில் ஜெயிக்க நீங்கள் 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். நம்பர் 1, மார்னிங் டிசிப்ளின். உங்கள் காலை பொழுது தான் உங்கள் முழு நாளை முடிவு பண்ணுது. ஒவ்வொரு தடவை நீங்கள் ஸ்னூஸ் பட்டனை அமுக்கும் போதும் கஷ்டமாக இருக்கிறப்போ குவிட் பண்ணலான்னு உங்களுக்கே நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிறீங்க. அந்த பேட்டர்ன் எல்லா இடத்துலையும் உங்களை தொடரும். நிறைய பேர் வீக்காக இருக்கிறதால தோக்குறதில்ல, ஒவ்வொரு நாளும் காலையில் அவங்களுக்கே பண்ண ப்ராமிஸை மீறதால தான் தோக்குறாங்க. இதுக்கு சொல்யூஷனு தான் 5 மணியோ அல்லது 6 மணியோ உங்களுக்கு செட் ஆகிற ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. டெய்லி அதே நேரத்தில் எழுந்துறீங்க, நோ நெகோஷியேஷன். எந்திரிச்ச உடனே கோல்ட் ஷவர் எடுங்க. அட்லீஸ்ட் 10 நிமிஷம் பாடியை மூவ் பண்ணுங்க. 10 பேஜஸ் படிங்க. புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இதை டெய்லி பண்ணுங்க. 21 டேஸ்க்கு உங்கள் மார்னிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா லைஃப் ஈஸியாக இருக்கிறப்போ டிசிப்ளின் பில்ட் ஆகாது. கம்ஃபர்டபுளாக இருன்னு மைண்டு சொல்லும் போதும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களே, அப்போ தான் அது பில்ட் ஆகும். ஹார்டான விஷயங்களை பண்ண முடியும்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டா உங்கள் கான்ஃபிடென்ஸ் மோட்டிவேஷனாக இருக்காது, அது உங்கள் அடையாளமாக மாறிடும். நம்பர் 2, டோபமைன் கண்ட்ரோல். காலையில் கண்ணை முழிச்ச உடனே நீங்கள் தேடுற முதல் விஷயம், தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற கடைசி விஷயம் உங்கள் ஃபோன். அதுதான் வேற என்ன. இது ஹேபிட் இல்லை, இது அடிக்ஷன். ஒவ்வொரு ஸ்க்ரோல், ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன், ஒவ்வொரு யூஸ்லெஸ் வீடியோவும் உங்கள் பிரெயினுக்கு ஃபேக் ரிவார்ட்ஸை கொடுக்குது. அதனால் உங்கள் பிரெயின் வீக் ஆகிட்டே இருக்கு. உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒன்றும் பண்ணாமலே டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. காரணம், உங்கள் டோபமைன் சிஸ்டம் ஹைஜாக் ஆகிருக்கு. இந்த ஃபோன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்த 21 டேஸ்க்கு உங்களால் ஃபோனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா லைஃப்பில் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் டைமை கட் பண்ணுங்க, மூளையை ஹீல் ஆக விடுங்க. இது மோட்டிவேஷன் இல்லை, இது ஒரு வார். எப்போ உங்கள் டோபமைனை நீங்கள் திரும்ப எடுக்கிறீங்களோ அப்போ உங்கள் மைண்டை நீங்கள் மீட் எடுக்கிறீங்க. ஒன்ஸ் உங்கள் மைண்டை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நம்பர் 3, நோ ஃபேப் சேலஞ்ச். நோ ஃபேப் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு விவாதம் பண்ணுறது வேஸ்ட். அது தெரிஞ்சுக்க ஒரே வழி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறது தான். இந்த ப்ராக்டிஸ்க்கு ஒரே ஒரு பர்பஸ் தான், செல்ஃப் கண்ட்ரோல் மாஸ்டர் பண்ணுறது. நீங்கள் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கலாம், ஆனால் ஆல்ரெடி மைண்டில் இருக்கிற அழுக்கு, அதை என்ன பண்ணுறது? அந்த மென்டல் அழுக்கு அது தானாக போகாது. நீங்கள் ஒரு ஏர்ஜில் இருந்தாலோ அல்லது 30 தாட்ஸ் வரும்போதோ அதை ஸ்டாப் பண்ண கற்றுக்கோங்க. தடுக்கிற ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, இடம் கொடுக்கும்போது தோக்குறீங்க. ஜஸ்ட் 21 டேஸ்க்கு கான் மற்றும் மாஸ்டர்பேஷனை அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்களே பாருங்க உங்கள் ஃபோக்கஸ் எவ்வளோ ஷார்ப் ஆகுதுன்னு, கான்ஃபிடென்ஸ் எப்படி பில்ட் ஆகுதுன்னு, வில் பவர் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதுன்னு. நம்பர் 4, டீப் ஒர்க் செஷன்ஸ். நீங்கள் பிஸின்னு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையாகவே ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை நடிக்கிறீங்களா? நிறைய பேர் லேப்டாப் முன்னாடி மணிக்கணக்காக உட்காந்து ஒன்றும் கிழிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க கவனம் 1000 துண்டாக செதறி இருக்கு. ஒரு டேப்ல ஒர்க், ஒன்றில் இன்ஸ்டாகிராம், ஒன்றில் யூடியூப். இது ப்ரொடெக்டிவிட்டி இல்லை, இது செல்ஃப் சாபட்டாஜ். உங்கள் பிரெயின் டிஸ்ட்ராக்ஷன்லேயே இருந்தால் உருப்படியாக எதையும் உருவாக்க முடியாது. டீப் ஒர்க்னா 0 டிஸ்ட்ராக்ஷனில் 2லேருந்து 3 மணி நேரம் லாகின் பண்ணுறது. ஃபோன் வேணாம், நோட்டிஃபிகேஷன் வேணாம், எக்ஸ்கியூஸ் வேணாம். ரொம்ப முக்கியமான வேலையை எடுங்க, உயிரே போனாலும் முடிப்பேங்கிற வெறியோட அதை அட்டாக் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உண்மை. இங்கே தான் உண்மையான முன்னேற்றம் நடக்கும். கம்ஃபர்ட்டில் இல்லை, கம்ப்ளீட் ஃபோக்கஸில். 21 டேஸ்க்கு இதை டெய்லி பண்ணுங்க. உங்களால் முடியாதுன்னு நினச்ச விஷயங்களை நீங்கள் பில்ட் பண்ணி முடிப்பீங்க. நம்பர் 5, gratitude and self-reflection. ஒவ்வொரு ராத்திரியும் நிறைய பேர் அவங்க தோல்விகளை, கவலைகளை ரீப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதுவே அவங்க அடையாளமாக மாறிடுது. நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுவாக தான் ஆவீங்க. வெறும் நெகட்டிவிட்டி பார்த்தா நெகட்டிவாக தான் மாறுவீங்க.
இங்கே தான் எல்லாம் மாறுது. தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நன்றியோடு இருக்கிற 3 விஷயங்களை எழுதுங்க. பெரிய விஷயம் இல்லை, சின்ன வின்ஸ். இன்னைக்கு டைமுக்கு எந்திரிச்சேன், இன்னைக்கு ஸ்க்ரோல் பண்ணல, இன்னைக்கு வேலையை கரெக்டாக பண்ணேன், அப்புறம் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு எழுதுங்க. எங்கே ஃபெயில் ஆனீங்க, எங்கே ஜெயிச்சிங்க, நாளைக்கு எதை சரி பண்ணுவீங்க. இது ஜஸ்ட் ஜேர்னலிங் இல்லை, இது பிரெயினை ரீப்ரோக்ராம் பண்ணுறது. ஒவ்வொரு நாளையும் நன்றியோடு முடிக்கும்போது உங்கள் மைண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறத விட்டுட்டு ப்ராக்ரெஸை பார்க்க ஆரம்பிக்கும். உண்மையாக ரிஃப்ளெக்ட் பண்ணால் ஒரே தப்பை திரும்ப பண்ண மாட்டீங்க. 21 டேஸ்க்கு இதை பண்ணுங்க. உங்கள் மைண்ட் செட் விக்டிம்லேருந்து வாரியராக மாறும். ஏன்னா வளர்ச்சி ஆக்சிடெண்ட்டில் வராது, ட்ராக் பண்ணி ஓன் பண்ணி ஒவ்வொரு நாளும் பில்ட் பண்ணாதான் வரும். இப்போ என்ன நடக்கும்னு சொல்கிறேன். ஆரம்பத்தில் சில நாட்கள் ப்ரூட்டலாக இருக்கும். விட்டுறலான்னு மைண்டு கத்தும், உடம்பு ஒத்துழைக்காது, எல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அங்கே தான் மாற்றமே தொடங்குது. இந்த 21 டேஸ் பேட்டிலுக்கு நீங்கள் சீரியஸ்னா கமெண்ட்டில் ஐ எம் ரெடி அப்படின்னு போடுங்க. ஆல்டர்னேட் பிரெயினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு புது உலகத்தை இன்னைக்கே உருவாக்குவோம்.